ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபிஎஸ்சியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்சி 2026ஆம் ஆண்டுக்கான அகில இந்திய அளவிலான போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. உதவி செயலாளர், உதவி பேராசிரியர், கணக்கு அதிகாரி, மேற்பார்வையாளர், ஜூனியர் மொழிபெயர்ப்பாளர், ஜூனியர் கணக்காளர், ஜூனியர் உதவியாளர் உள்ளிட்ட பதவிகளில் மொத்தம் 124 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு. உதவி செயலாளர் 8, உதவி பேராசிரியர் 12, உதவி பேராசிரியர் ட்ரைனிங் 8, உதவி பேராசிரியர் ஸ்கில் எஜுகேஷன் 7, கணக்கு அதிகாரி 2, மேற்பார்வையாளர் 27, ஜூனியர் மொழிபெயர்ப்பாளர் 9, ஜூனியர் கணக்காளர் 16, ஜூனியர் உதவியாளர் 35 என 124 காலி பணியிடங்கள் நிரப்ப இருக்கு. உதவி செயலாளர் பதவிக்கு ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் இளங்கலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். இந்த பதவிக்கு 35 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். உதவி பேராசிரியர் பதவிக்கு ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். அதோட பிஎட், எம்எட், நெட்டு, ஸ்லெட்டு, நெட்டு, ஜேஆர்எஃப் முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வயது வரம்பு 30 வயது வரை இருக்கலாம். கணக்கு அதிகாரி பதவிக்கு பொருளாதாரம், வணிகம், கணக்கியல், நிதி, வணிக ஆய்வுகள், செலவு கணக்கியல் போன்ற பாடப்பிரிவுகளில் இளங்கலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். அதோட எஸ்ஏஎஸ், ஜேஏஓசி தகுதி, முதுகலை பட்டப்படிப்பு அல்லது எம்பிஏ, சிஏ, ஐசிடபிள்யூஏ தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்த பதவிக்கு 30 வயது வரை விண்ணப்பிக்கலாம். மேற்பார்வையாளர் பதவிக்கு இளங்கலை பட்டப்படிப்பு அவசியம். கணினி பயன்பாட்டில் திறன் இருக்கணும். வயது 30 வயது வரை இருக்கலாம். ஜூனியர் மொழிபெயர்ப்பாளர் அதிகாரி பதவிக்கு இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் முதுகலை பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 30 வயதுக்குள்ள இருக்கலாம். ஜூனியர் கணக்காளர் பதவிக்கு 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி இருக்கணும். தட்டச்சு திறன் அவசியம். 27 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் உதவியாளர் பதவிக்கு 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி மற்றும் தட்டச்சு திறன் அவசியம். 27 வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் முதல் நிலை தேர்வு, முதன்மை தேர்வு மற்றும் நேர்காணல் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க. மேற்பார்வையாளர், ஜூனியர் கணக்காளர், ஜூனியர் உதவியாளர் பதவிகளுக்கு நேர்காணலுக்கு பதில் திறன் தேர்வு நடைபெறுது. ஜூனியர் மொழிபெயர்ப்பாளர் பதவிக்கு முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வுகள் நடைபெறுது. நேர்காணல் கிடையாது. மற்ற பதவிகளுக்கு தேர்வு விவரங்கள் மற்றும் தேர்வு தேதிகள் தொடர்பான கூடுதல் தகவல்கள் சிபிஎஸ்இ அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவி செயலாளர், உதவி பேராசிரியர், கணக்கு அதிகாரி ஆகிய பதவிகளுக்கு நிலை 10 கீழ் சம்பளம் வழங்கப்படுது. மேற்பார்வையாளர், ஜூனியர் மொழிபெயர்ப்பாளர் ஆகிய பதவிகளுக்கு நிலை 6 கீழே சம்பளம் வழங்கப்படுது. ஜூனியர் கணக்காளர், ஜூனியர் உதவியாளர் ஆகிய பதவிக்கு நிலை 2 கீழே சம்பளம் வழங்கப்படுது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஆர்வமாக உள்ளவங்க www.cbsc.government.in இந்த வெப்சைட்ல நீங்க ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 22/12/2025. வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.